ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினா வெறுமனே ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டியில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அவங்களோட மனசுல ஒரு கருத்தாவே இருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்ப பாருங்க, எஸ்பெஷலி ஜெஇ மெயின்ஸ்க்கு நெறைய பேர் கோச்சிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இதையும் தாண்டி நெறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஜான் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்ட்டு. சரி, ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா பர்ட்டிகுலரா உங்களுக்கு என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டில ஜாயின் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதையும் தாண்டி ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல பெர்சன்டேஜ், குவாலிஃபைட் பெர்சன்டேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா எஸ்பெஷலி உங்களுக்கு ஐஐடிஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஜெஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் வெறுமனே ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டில ஜாயின் பண்றதுக்கு மட்டும்தானா? வேற எந்தெந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீங்க ஜெஇ ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை கிளியரா சொல்ல போறோம். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் இருக்கு. இந்த 23 ஐஐடிஸ்ல ஏதாவது ஒரு ஐஐடிஸ்ல நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இது வந்து பெங்களூர்ல இருக்குங்க. இதுல எஸ்பெஷலி ஜாயின் பண்ணலாம். இதுல என்ன கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் பிடெக் கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி தான் இந்த மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஐஐஎஸ்டி ஏரோஸ்பேஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். நான் ஐஎஸ்ஆர்ஓல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களோட விஷன்ஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த பர்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் காலேஜ் உங்களுக்கு வந்து ஐஐஎஸ்டி, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருவனந்தபுரத்துல இருக்குங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஐஎஸ்ஆர்ஓல ஜாயின் பண்ணலாம். இதுல என்னென்ன கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பேஸ் அண்ட் என்ஜினியரிங், அதுக்கு அடுத்து 2வது கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா இசிஇ ஏவியானிக்ஸ் வந்து 2 கோர்சஸ் இருக்கு. இந்த 2 கோர்சஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பர்ட்டிகுலரா நீங்க ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல ரேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஐஐபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா உங்களுக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கு. ஸோ இதுல என்னென்ன கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு பெட்ரோலியம் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும், அதுக்கு அடுத்து வந்து கெமிக்கல் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஹியூமானிட்டீஸ் அண்ட் சயன்ஸ், இந்த மாதிரி 4 கோர்சஸ் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்க உள்ள போக முடியும். அதுக்கு அடுத்து 4த் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஐபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஜிஐபிடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இதுல என்னென்ன கோர்சஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடெக் கோர்சஸும் இருக்கு. 5 இயர்ஸ் எம்டெக் கோர்சஸும் இருக்கு. டியூவல் டிகிரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிடெக் அண்ட் எம்எஸ் கோர்சஸும் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட பிடெக் கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ், அதுக்கடுத்து பாலிமர்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங்லயே இன்னொரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் கோர்சஸ் இருக்கு. அது என்னன்னா ரெனியூவல் எனர்ஜி இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து வந்து விஎல்எஸ்ஐ டிசைன், அதுக்கு அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, அதுக்கடுத்து மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், மெக்கானிக்கல், பெட்ரோலியம், அதுக்கடுத்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இன் அப்ளைட் பெட்ரோலியம், ஜியோ சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எஸ்பெஷலி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா நீங்க இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்லயும் ஜாயின் பண்ணலாம். இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல இன்னென்ன கோர்சஸ்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா வெறுமனே உங்களுக்கு என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டில மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு நெறைய பேருக்கு வந்து மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ அப்படிலாம் இல்லைங்க. இன்னும் நெறைய காலேஜ்ல ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு
சீட்ஸ் எடுக்கலாம். ஸோ அது என்னென்ன காலேஜ் மெயின் டாபிக் என்ஜினியரிங் காலேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்கோம். இதையும் தாண்டி இனி வரும் காலங்கள்ல ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு வேற எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்மளோட சேனல கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்டேஷன்ஸ் நெறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு என்ஐடிஸ் நம்ம இந்தியால எத்தனை என்ஐடிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 31 என்ஐடிஸ் இருக்கு. அதே மாரி ட்ரிபிள் ஐடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 26 ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு. ஜிஎஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, 40 ஜிஎஃப்டி இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ள வரணும். எஸ்பெஷலி நம்ம இந்தியால, நம்ம தமிழ்நாட்ல என்ஐடி திருச்சி 31 என்ஐடில உங்களுக்கு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். சரிங்களா? சரி இதையும் தாண்டி வேற என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிடியு டெல்லி, அதாவது டெல்லி டெக்னிக்கல் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்லியில இருக்குங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு தான் உள்ள வரணும். இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. ஸோ இதில நெறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிடெக் கோர்சஸ். இதில வந்து பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, என்ஜினியரிங் பிசிக்ஸ், என்விரான்மென்ட் இன்ஜினியரிங், ஐடி, மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்ல ஸ்பெஷலைசேஷன்னா ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், புரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்ட்டு இத்தனை கோர்சஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத். இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைதராபாத்ல இருக்குங்க. எஸ்பெஷலி இதில என்னென்ன கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ரிசர்ச் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டேஷனல் நேச்சுரல் சயன்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டிங் அண்ட் ஹியூமன் சயன்ஸ், அதுக்கடுத்து ரிசர்ச் இன் ஜியோஸ்பாட்டியல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து இசிஇ இந்த மாதிரி 5 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி 4 இயர்ஸ் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசிஇ 2 கோர்சஸ் மட்டும் தான் 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. இதில எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு நீங்க பர்ட்டிகுலரா 4 இயர்ஸ் கோர்சஸ் மட்டும் தான் நீங்க உள்ள வர முடியும். அதே மாரி யுஜிஇஇ அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்லயே வைக்கிறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்க ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்குள்ள வரணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி டியூயல் டிகிரி ப்ரோக்ராம் நெறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜேஇ மெயின்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இசிஇ இது 2 கோர்சஸ் மட்டும் தான் அவங்க குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து நான் 12த் இப்போ படிக்கிறேன். 12த்துக்கு அடுத்து வந்து என்னென்ன ஃபர்தரா பண்ணணும்னு தெரியல. என்ஜினியரிங் கோர்சஸ்லாம் என்ன இருக்கு? இந்த எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து 12த் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஸ்டேட் போர்ட் ஆகட்டும் சரி, இல்ல சிபிஎஸ்இ ஆகட்டும் சரி, இல்ல ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸா இருந்தாலும் சரி, பர்ட்டிகுலரா எந்த காலேஜ் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதிலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம அங்க குடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட கொரீஸ. நம்ம அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் குடுக்கலாம். இதையும் தாண்டி நான் ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கேன். எனக்கு வந்து பர்ட்டிகுலரா 50+ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்ன? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்? எப்போ க்ளோஸ் ஆகும்? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனதுனால என்ன யூஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கிறதுனால, எஸ்பெஷலி ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்ல மார்க் கம்மியா இருந்தாலும், நான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பாப்புலரான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொஸ்டின்ஸ கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்ஸர் பண்ணலாம். இதையும் தாண்டி நீங்க 12த் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்தரா நான் என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அதுவும் குடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஐடி பெங்களூர். இது வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர்ல இருக்குங்க. இதுவுமே ஜேஇ மெயின்ஸ் வச்சு தான் உள்ள வரலாம். இதுல வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு 3 கோர்சஸ் வந்து குடுக்குறாங்க. என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் என்ஜினியரிங், டேட்டா சயன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கடுத்து இசிஇ இந்த 3 கோர்சஸ் குடுக்குறாங்க. இந்த 3 கோர்சஸ்க்கும் நீங்க ஜேஇ மெயின்ஸ் மார்க் வச்சு தான் உள்ள வர முடியும். அதுக்கடுத்து துபாய் அம்பானி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி குஜராத்ல இருக்குங்க. இது வந்து அம்பானி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து
ஜெஇ மெயின்ஸ் மார்க் வச்சு தான் உள்ள வர முடியும். ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன், அதுக்கு அடுத்து ஹானர்ஸ் இன் ஐசிடி வித் மைனர் இன் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ், அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி, அதுக்கடுத்து மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். மோஸ்ட் ப்ராபப்ளி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உண்டான கோர்சஸ் மட்டும்தான் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கெரியர் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து தர்பார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது பட்டியாலால இருக்கு. ஸ்பெஷலி என்ன கோர்சஸ் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிடெக் கோர்சஸ்ல நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, கெமிக்கல், சிவில், அதுக்கடுத்து சிவில்ல ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இசிஇ, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கடுத்து மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் காலேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து எல்எம்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி, இது வந்து பர்டிகுலராக ஜெய்ப்பூரில் இருக்குங்க. இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளே வரலாம். இதில் என்னென்ன கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 4 இயர்ஸ் கோர்சஸும் லான்ச் பண்ணுறாங்க, 5 இயர்ஸ் கோர்சஸும் லான்ச் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசிஇ, அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி 5 இயர்ஸ் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசிஇ. ஸோ இந்த கோர்சஸ் வந்து இங்கே லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்திரா காந்தி டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஃபார் உமன், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு மட்டும் இந்த பர்டிகுலர் காலேஜில் அவங்க அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுவும் ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு தான் உள்ளே வர முடியும். இதில் வந்து 4 இயர்ஸ் கோர்சஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஇ, அதுக்கடுத்து இசிஇயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கடுத்து ஐடி, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஸோ இத்தனை கோர்சஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 இயர்ஸ் கோர்ஸும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 இயர்ஸ் கோர்சஸாக என்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நேதாஜி சுபாஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, என்எஸ்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எஸ்பெஷலி ஜெஇ மெயின்ஸ் வச்சு தான் உள்ளே வர முடியும். இதில் என்னென்ன கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ் கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் கோர்சஸாக பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுக்கடுத்து ஐடி, ஐடிலேயே ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸாக நெட்வொர்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இத்தனை கோர்சஸ் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நிறைய காலேஜஸ் வந்து ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு உள்ளே வரலாங்க. நாம் எஸ்பெஷலி சொல்லியிருக்கிறது எல்லாமே டாப் 10ல் இருக்கிற ஜெஇ மெயின்ஸ் வச்சு உள்ளே போகிற காலேஜஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது. நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாப் 10 காலேஜஸ் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஐடிஸ், ஜிஎஃப்டியை தாண்டி டாப் 10 காலேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான ஆன்சரும் நம்ம கொடுக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி 50+ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.